வந்து புதுசாக இந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் இருக்கு பாருங்க, முக்கியமான இடம். ஹீல்ஸ் லெமன் ஜூஸா எல்லாமே நல்லா இருக்கு. இதில் உண்மையிலே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இது வந்து நல்ல பார்க்கிங் ஏரியா. அதான் செம. இது வந்து நல்ல சயின்ஸ் ஹால். மேல வந்து நட்ஸ்கள் போட்டிருக்கும். இப்பெல்லாம் புதுசா கொடியெல்லாம் நட்டுச்சுக்கிறாங்கடா காய்கள்ஸ். வேலையெல்லாம் நடக்குது. ஏன் இந்த திடீர் மாற்றம்? இதில் வந்து பர்கர் கிங் இருக்குது, பொப்பாய்ஸ் இருக்குது, உள்ள பிஆர் ஐஸ்கிரீம் இருக்குது. அப்படிங்களா பார்த்தோம்னா டொமினோஸ் பீட்சா. அந்த சரியாக கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இத்தனை சில்லுண்டு 3 சில்லு. அடுத்த இந்தியன் பிரியாணி, A+ பிரியாணி. இது நல்லா இருக்குன்னு சொல்கிறவன் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்கா அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காணொலிக்காண்டி எங்கே வந்து நிற்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். அதை வந்து மணிக்கூடு கோபுரத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த காணொலியில் வந்து யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்ட போகிறோம். அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கோம். வந்து புதுசாக நிறைய கம்பெனிகள் வருது, இல்லை நிறைய சூப்பர் மார்க்கெட் அது வந்து நிறைய திறந்து கொண்டிருக்கோம். அதை வந்து ஒரு வியாபாரத்துக்குரிய ஒரு தளமாக வந்து யாழ்ப்பாணம் மாறி கொண்டு வருது. வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் வந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் நடந்திருக்கிற மாற்றங்களையும் காட்டி யாழ்ப்பாணத்தில் பொதுவான இடங்களை வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். இதில் பொதுவாக வந்து நான் உங்களுக்கு வந்து இங்கே இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, இங்கே ஸ்டே பண்ணலாம். அந்த ஹோட்டல்கள் இருக்கிற இடங்கள் அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் காட்டிக்கொள்கிறேன். விலைகள் எல்லாம் தெரியாது, சும்மா நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் அங்கே இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய காணொலி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க போவோம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து மணிக்கூட்டு கோபுரத்துலேருந்து வெளிக்கிட்டோம். இப்படியே வெளிக்கிட்டு வந்து நாங்கள் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்டடி போக போகிறோம். இதில் அவங்க காட்டி கொண்டு போகிறோம். போய்க்க வேறு இடங்களை வந்து காட்டி கொண்டு போகிறேன். இதில் பார்த்தோம்னால் பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. புது போலீஸ் ஸ்டேஷன் நாங்களை காட்டிக்கொள்ளணும். அவங்களுக்கு இப்படி இங்கால போனோம்னால் இங்கால கடைகள் அது எல்லாம் வந்து பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு பெரிய கடை. ஆனால் முதல் வந்து வேறு பொருட்கள் வந்து இப்போ பொருட்கள் மாற்றிட்டோம். இப்படி இங்கால வந்து ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுப்பி கொண்டு இருக்கு பாருங்க, காட்டுறேன். இங்கே ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. இது 24 மணி பெட்ரோல் செட் என்ன 24 hours. நீங்கள பார்த்தோம்னா ஜெட்விங் ஹோட்டல் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அப்போ அந்த காலத்திலே இருக்கிற கனாலமாக இருக்குது. இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமா இப்போ அந்த புதுசாக நிறைய இதுகள் வந்து வந்துருக்கு. அதை உங்களுக்கு காட்டிக்கொள்ளும். நீங்கள் காகிள்ஸ் இப்பெல்லாம் புதுசாக கொடியெல்லாம் நட்டுச்சுக்கிறாங்கடா காகிள்ஸ். வேலையெல்லாம் நடக்குது. ஏன் இந்த திடீர் மாற்றம்? முந்தையெல்லாம் ஃபுட் சிட்டி கொடியெல்லாம் காண்றதே இல்லை. பார்த்தீங்கன்னா காகல்ஸில் வந்து அபான்ஸ், டெலிசோன் அதெல்லாம் இருக்குது. KFCலாம் இருக்குது. இப்போ நாங்கள் வலப்பக்கம் திருப்பி நாங்கள் எங்கால போக போகிறோம் என்றால் ஹாஸ்பிட்டல் ரோட்டால் அப்படியே வேம்படி சந்தைக்கு போக போகிறோமே. அந்த சிக்னல் அப்படியே நேராக வந்து நாங்கள் போய் பார்த்துக்கொள்வோம். அப்படியே எங்களை காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல் ரோடுன்னு சொல்லுவோம். எங்களை வந்து எல்லாம் ஃபார்மசிகள் இருக்குது பாருங்க. நிறைய ஃபார்மசிகள், சிட்டி மெடிக்கல் கேர், அப்படி ரெண்டு ஏரிக் கணேஷ், நிறைய இதுகள் இருக்குங்க. அப்படி எங்களை வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஃபுல்லாக காட்டி கொண்டு போகிறோம். நீங்கள் பார்க்கலாம். இந்த இதில் வந்து பார்க்கிங் அளவுக்கு வந்து பார்க்கிங் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க வந்து பைக்கில் போகிறத 30 ரூபாய் தான் வாங்கி நினைக்கிறேன். இதில் விட்டு போகிறதுக்கு எல்லாம் ஆக்கள் ரெடியாக நினைக்கிறேன். 12 மணிக்குள்ளே அனுப்புகிறேன். 12:30 அனுப்புகிறேன் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக மெடிக்கல்ஸ், ஃபார்மசி, மெடிக்கல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இதில் ஒரு BOC பேங்க் இருக்குது. அதுக்கு வந்து இதில் அடுத்த ஒரு BOC பேங்க் ஒன்று இருக்குது. வந்து வேம்படி சிக்னல் சந்தை பக்கத்துலேயே வந்து ஒரு BOC பேங்க் இருக்குது. நீங்கள் அது தேவையான இங்கே வந்து வரலாம். இதில் இடத்தையும் சும்மா காட்டிக்கொள்கிறேன். இது வந்து சிக்னல் அப்படியே நாங்கள் நேராக போக போகிறோம். இப்போ வெயில் நான் கொளுத்துது வெயில். சன்ஸ்கிரீன் என்னது உங்களுக்கு தேவையில்லை? அப்போ எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, கவனம். என்னதான் எங்கதான் சுற்றி போனாலும் நிழல் இல்லையேண்டா. அப்போ சரி, வந்து சிக்னலில் கடந்து போயிட்டு உங்களுக்கு திறந்து சிக்னல் விழுந்துட்டு நினைக்கிறேன். வெள்ளைக்கார ஐயா வர்றாரு. வெள்ளைக்கார ஐயா அவரால் மாட்டுப்பட்டு போனார் இந்த வெயிலுக்கு வந்து. நாங்கள் நேராக போவோம். நேராக போனோம்னா நேராக போகிறோங்க. இதில் லைட்டாக சைடில் நிற்பாடுங்க, காடின்னு போவோம். முதலாவதா இதில் அப்படியே நேராக போனோன்னே இதில் பார்த்தோம்னா டொமினோஸ் பீட்சா இதுகள் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பர்கர் கிங் இருக்குது, பொப்பாய்ஸ் இருக்குது, உள்ள BR ஐஸ்கிரீம் இருக்குது. அப்படிங்களா பார்த்தோம்னா டொமினோஸ் பீட்சா இதெல்லாம் வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பார்க்குற மட்டும் தான். முன்னுக்கு வந்து மகேந்திரா ஷோரூம் இருக்குது பாருங்க.
இதுக்கு வந்து போவோம் நாங்கள் இப்போ போக போக நிறைய இதுக்குள்ள வந்து நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் வரும், இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனிகள் எல்லாம் இப்போ புதுசாக துறந்த கம்பெனிகள் வரும். நிறைய மாற்றங்கள் முந்தி நாங்கள் பார்த்தேன் பார்க்க இப்போ கொஞ்சம் காலத்தில் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ளேன்னு சொல்லலாம் நிறைய மாற்றங்கள் நாங்கள் காடி கொண்டு போகிறோம். இது பார்த்தோன்னு போய் வந்து இங்கால பார்த்தோம்னா அடுத்த இந்தியன் என்ன ஆர்ஆர் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி. பரவாயில்ல, இதுக்கு கிரௌட் நிற்குதுதானே, கார்கள் பெரிய வாகனங்கள் நிற்குது 2-3. ஓகே, அதில் பார்த்தோம்னா பக்கத்தில் கூப் ஹாஸ்பிட்டல், தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலையா இதில் ஒன்று இருக்குது பாருங்க. ஆய்வுக்கூட சேவை எல்லாம் இருக்கா, கருவாக்க சிகிச்சை எல்லாம் இருக்குன்னு போட்டுருக்குது. எங்களுக்கு காடிக்கணும் போகிறோம். இங்கே ஒரு சர்ச் ஒன்று வருது பாருங்க. இப்படி நாங்கள் நேராக போனால் கச்சேரி ரோட்டில் போய் ஏறலாம், A9 ரோட்டில் ஏறலாம். இப்படி இங்கே பார்த்தோம்னா இங்கே சில கட்டடங்கள் வருது. அப்படி எங்களுக்கு காடி கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் சிட்டி அண்ட் ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குது பாருங்க. உங்களுக்கு சேல்ஸுக்குரிய சாமான்கள்லாம் ஒன்று கிடைக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு பெரிய சர்ச் உண்டு. இப்போ காடிக்கணும் போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் இடப்பக்கம் திருப்பி வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். அதையும் காட்டிக்கொள்கிறோம். இதில் தான் நிறைய ஹோட்டல்ஸ் வருது எங்களுக்கு. வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து தங்குறதும் சரி, ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாப்பிட்றதும் சரி, நிறைய பேருக்கு தான் வேறு விளம்பரி ஹோட்டல் எல்லாம் இருக்குது. நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். அதுக்கு போயிருக்க இப்போ உங்களை காட்டலாம். எங்களை ஆமிக்காமல் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோம்னா எங்களை சில கடைகள், ஹார்ட்வேர்கள் எல்லாம் வருது பாருங்க. உங்களுக்கு சும்மா நம்மளை காட்டி கொண்டு போகிறேன். இப்போ வந்து நாங்கள் இடப்பக்கம் திரும்ப போகிறோம். இப்போ நாங்கள் எப்படி இடப்பக்கம் திரும்பினோம் என்றால் இந்த விளம்பரி என்று போட்டுருக்குது, விளம்பரி ஹோட்டலுக்கு போகலாம். இப்படி போய் பார்த்துக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் நேராக போனால் ரயில்வே ஸ்டேஷன் தான். நிறைய பெரிய வாகனங்கள் நிற்குது, வேலை நடக்குது. கல்லுகள் சைடில் இந்த கல்லுகள் பதிக்கணும் பாதைகளுக்கு. இப்போ கோயிலாக உள்ளடக்கிறாப்பா இன்னும் நல்ல படியண்டா. இந்த கரைகளுக்கு வந்து கல்லுகள் பதிக்கணும். பெரிய பெரிய வாகனங்களப்பா, வித்தியாசம் ஒன்று வருது. எங்களை சேர்த்து தூக்கிட்டு போகிறாங்களா? ஓ, அந்த சரியாக கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இத்தனை சில்லுண்டு, 3-2-4 சில்லு. இது அந்த டிராஃபிக் வண்டி மேலே இந்தியாவில் அந்த சில கொள்கை இழுத்துக்கொண்டு போகும். அது என்ன செய்யப்படுகிறது இல்லை பார்க்க. பின்னால் வேற ரிவர்ஸ் ஆகுது இல்லை, இது பின்னால் அந்த தூக்கம் இருக்கிறது வெயிட் வச்சிருக்கிறா. இது ஃபுல்லாக வெயிட் நல்ல. இந்த முன்னுக்கு அந்த இதை தூக்கேக்க, பேரம் தூக்கேக்க. ஓகே, இங்கே வந்து இந்த வானத்தை சரிஞ்சு போச்சு, சரிஞ்சு நிற்குது இல்லை. இங்கே கரையில் வந்து வேலைகள் நடக்குது. வேலை நடக்கிறதால வந்து இந்த கல்லுகள் தூக்கி தண்ணி வைக்க வந்துட்டு போகுது நினைக்கிறேன். இந்த பாதை இப்படி நேராக போனோம்னா பாருங்க, நேராக போயிடுறது இல்லையா, அதில் சும்மா காட்டிக்கொள்கிறேன். இதில் வந்து பெரிய இந்த ஹோட்டல்ஸ் இருக்கும், அதில் நாங்கள் காட்டிக்கொள்கிறேன். எப்படி நாங்கள் போவோம், இப்படி நாங்கள் போயிட்டு வந்து போயிடுறது இல்லையா. இங்கெல்லாம் அந்த வாகனம் இருக்குன்னு தானே போயிருக்கடாப்பா. ஓகே, யாழ்ப்பாணம் போயிடுறது இல்லையா. இங்கே பைக்குகள் விட்டு போகிற ஆக்கள் இருக்கணும் என்ன, அந்த பார்க்கிங் எல்லாம் இருக்குண்ணே. ஓகே, வந்து இங்கே வந்து பைக்கில் எல்லாம் விட்டுட்டு போகிறவங்க அங்காலெல்லாம் பார்க்கிங் எல்லாம் இருக்குது பாருங்க. இல்லை, நான் சில பார்த்துக்கேன், சில விட்டுட்டு போகிறவ கிளிநொச்சிக்கு எல்லாம் வேலையை போகிறாங்க, விட்டுட்டு போகிறவ. திருப்புவோம் உள்ள வந்து உங்களை வந்து தண்டவாளத்தில் ஓடியோ. ஐயோ வேண்டாம், நீங்கள் நல்ல பெரிய மரம் ஒன்று, இது மாமரமாடாப்பா. மாங்காய் காய்க்க வேற ஒன்று ஸ்டேஷனுக்கு. நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காரர் எல்லாம் தெரியணும். இதில் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் விளம்பரிக்கு போகலாம் என்ன. இந்த ஒழுங்கைகளை வந்து விளம்பரிக்கு போகலாம் நாங்கள். இப்படி நேராக போங்க. இதுக்கு வந்து விளம்பரி ஹோட்டல் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா நார்த் கேட் ஹோட்டல் இருக்குது. அப்படி எங்களை மச்சான் அப்படி உள்ளே போகுது பாருங்க. இதுக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இப்படி எங்களை நாங்கள் பங்காளம் போய் பார்க்க போகிறோம். கச்சேரி ரோடு அப்படி A9 ரோடு ஏற்ற போகிறோம். அப்படியே போய் எங்களையும் பார்ப்போம். இந்த மாதிரி நல்ல வெயில் எரிக்குது. வாரம் லைட்டாக சரிஞ்சிருக்கு இல்லை, அங்கால வெயில் இருக்கிறதாலையாக சரிஞ்சிருக்கு லைட்டாக. இப்போ வந்து நாங்கள் இடப்பக்கம் திருப்புங்க, திருப்பி அப்படி A9 ரோடுக்கு விடுவோம். போய் அங்கே US ஹோட்டல்லாம் இருக்குது, அதில் எங்களை காட்டி கொள்கிறேன் நான். அப்படியே ஓகே, இப்படி இங்கால பார்த்தோம்னா யாழ் மகள் ஆமாடே மகள்ராஜ் வச்சுக்கிறேன். இங்கால பார்த்தோம்னா அடுத்த இந்தியன் பிரியாணி, A+ பிரியாணி. இது நல்லா இருக்குன்னு சொல்கிறவன் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கா. இப்படி நாங்கள் நேராக போவோம். இதுக்கு வந்து நிறைய வருது. அங்கே RR பிரியாணி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், அது மாதிரி A+ பிரியாணி ஒரு ரெஸ்டாரண்ட், நிறைய வருது. நிறைய வருது அந்த பிரியாணி. இது ரெஸ்டாரண்ட் நான் இங்கே வேறு நிறைய காரணம் இருக்குது. கொழும்பு எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் தான் ஒன்று இருக்குது. பட் இது ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்கணும், கெஸ்ட் ஹவுஸ் இருக்கணும். இதை கம்பெனி ஒன்று இருக்கு நினைக்கிறேன். இதில் போய்க்க JAC வரும் என்ன. இதை நாங்கள் நேராக போய்க்க பார்த்தோம்னா JAC வரும்.
அதுக்கு முன்னுக்கு ஒரு கஃபே ஒன்று இருந்தது, இப்போ மூடிட்டாங்க. அது காடி கொள்றோம் பாருங்க. இன்றைக்கு வந்து எத்தனையாம் தேதி நாங்கள் இந்த காணொலி எடுக்கிறோம்டா 5ஆம் தேதி 3ஆம் மாதம். இவன் நாளைக்கு அப்படியே காணொலி பார்ப்பீங்க. நல்ல ஒரு சர்வ ஒரு வேக குடிப்போம். நீங்கள் பார்த்தோம்னா இதான் ஜேஏசி ஜெஸ்னா அத்தன்டிக் கிச்சன். என்ன ஜேஏசி ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம். இதில் கெஸ்ட் ஹவுஸ் வளர்ந்து இல்லாமல் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு நிறைய இந்த வாடகைக்கு வர கெஸ்ட் ஹவுஸ் இருக்கலாம், ஹோட்டல்ஸ் இருக்கலாம், ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் கூட. இந்த இடம் கூட வந்து இப்போ எல்லா இடம் வெளிநாட்டு கம்பெனி அதெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தை ஒரு மையமாக வச்சு தான் கூட பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நிறைய இதுகள் இங்கே பார்த்தோன்னா மூன் லைட் ஒன்று பாருங்க. என்னடா சருதி அதான் மையா. நான் யாழ்ப்பாணத்தில் வேம்படி சந்தி மையா அப்படியே வந்து பருதி வழியாங்க வின்சந்தி சந்தி வெளியும் சந்தியாண்டு ஒரு இடத்துலையும் வருது. சரியா இப்போ எப்படியாடாப்பா கேள்வி எங்களை வந்து சின்ன சின்ன உடுப்பு கடைகள், பரசுர கடைகள் அப்படியே வருது பாருங்க. இப்போ ஸ்கூல் விடுற நேரம் போல் சின்ன பிள்ளை நேரம் இப்படியே போனோம்னால் இதில் பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்று வருது. யூஎஸ் ஹோட்டல், அமெரிக்கா ஹோட்டல். இது வந்து அந்த காலத்தில் இருக்குது, நிறைய கனாலமாக இருக்குது. பழைய காலத்து ஹோட்டல் அந்த காலம் கொண்டு நான் சொல்ல வந்து நீங்கள் இப்போ இந்த அப்பையிலேருந்து யோசிக்கிறீங்களே ஒரு கனாலமாக இருக்குது. அதை தான் அந்த காலத்தில் இருக்குன்னு சொன்னால் அப்படியே முன்னுக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. இன்னும் ஒரு சர்ச் இருக்குது. இங்காலே வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ரூம்ஸ் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏதோ பேர் போடணும், ஜேபி ட்ராவல்ஸ், ஜேஜிபி ட்ராவல்ஸ் அதெல்லாம் இருக்குது. இப்படி நாங்கள் நேராக போனோம்னா ஏனையன் ரோடில் ஏற்றுவோம் மஞ்சத்தில். அப்படியே வந்து ஏனையன் ரோடில் நாங்கள் வெள்ளப்பக்கம் திரும்பி அப்படியே அங்காளி பக்கத்தால் காட்டி கொண்டு வர போகிறோம். அங்காள வரைக்கும் சங்கான மேஸ் அதெல்லாம் இருக்குது. அதுலேயும் காட்டிக்கொள்கிறேன். சங்கானை பட்டுக்கோட்டைக்கு அங்கே அப்படியே சித்தங்கனி சங்கானை அங்கே ஒரு மேஸ் இருக்குப்பா, பிராஞ்ச் ஒன்று இருக்குது. அதுண்ட டேய் உண்ட பேர் ஜால் ஸ்ரீ. நிறைய பேருக்கு ஸ்ரீ என்ன தெரியாடா கேட்குற வேறு ஸ்ரீண்டு. நீ கேசங்கர்னு சொல்லி முன்னுக்கு ஒரு வீட்டை பாருங்க. அதான்டாப்பா யூடியூப்பால பேரே மாத்தி விட்டா ஸ்ரீசங்கர். எல்லாரும் கேசங்கர் தான் சொல்றது. அதான் நீங்களே பார்த்தோம்னா ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க. எங்களை காடி கொண்டு போறோம். ஹோட்டல் எல்லாம் காடி கொண்டு போறோம். ஏன்னா ரோட்ல அதெல்லாம் இருக்குது. ஈகிள் ஈகிளா கழுகாமடா டே. ஈகிள் ரெஸ்டாரண்ட் என்ன ரெஸ்டாரண்ட் உண்டு. அப்படி இங்க முன்னுக்கு பாருங்க ஹோட்டல் தானே ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். எங்களை காடி கொண்டு போறோம் பாருங்க. உள்ள போய் சாப்பிடலாம் தான்டாப்பா. இந்த நாங்கள் காசு இல்லை நிறைய கொண்டுறோம். எல்லாத்துலேயும் சாப்பிடலாம் இல்லை. நாங்கள் வண்டில் கடையில் சாப்பிடுவோம். முன்னுக்கு அப்படியே நேராக முன்னுக்கு பாருங்க பெரிய பில்டிங் கொண்டு கட்டி கொண்டிருக்கிறோம். பெருசாக இருக்காது ஹோட்டல் அப்படியே பெருமா தெரியலை. இன்னொரு பெருசாக கட்டி கொண்டிருக்கிறோம் ஒரு பில்டிங் கொண்டு. புதுசாக இப்போ நிறைய இடங்கள் எல்லாம் பில்டிங்கை பழைய சின்ன சின்ன கட்டங்களை அடிச்சுட்டு பெருசாக எல்லாம் தொடங்கி கொண்டிருக்கிறோம். பில்டிங் எல்லாம் கட்டி நிறைய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் புதுசாக ஓப்பன் ஆகுது. எங்கள்ட ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டுல சங்கர சந்தியில். இங்கால பார்த்தோன்னா பீப்புள்ஸ் பேங்க் பாருங்க. இதில் வந்து பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. ஏனையன் ரோட்டால் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் பக்கம் போகிறோம். சுண்டுக்குழி இதில் இருந்து போய் கொண்டிருக்கோம். ஏனையன் ரோட்டில் போகிறோம். இதால் வந்து இங்கால பக்கம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன பழங்கள் இருக்கட்டும். வெயிலுக்கு குடிச்சா நல்லா தான் பேருந்து குடி பண்ணுவாங்க. இங்கே சில கடைகள் எல்லாம் வருது காடி கொள்றேன். இங்கே HNB ATM அதெல்லாம் வருது. இப்போ நாங்கள் இதில் வந்து இடப்பக்கம் போனால் குருநகர் கொழும்புத்துறை குருநகர் காலை போய் அப்படியே கொழும்புத்துறை அங்கெல்லாம் போகலாம். இங்கால பக்கம் போனால் அங்கே டவுன் ஏரியா அங்கே போகலாம். பேமெண்ட்டில் உடுப்பு எல்லாம் வெயிடும். இதுக்கு வரைக்கும் அந்த வெயிலுக்கு நல்ல குளிர்மையாக இருக்கல மரங்கள் நிறைய மரங்கள் இங்கே ஒரு சிவச்சி இருக்கு பாருங்க. இப்படி நாங்கள் தொடர்ந்து காடி கொண்டு போகிறோம். சில அங்கே மிச்ச இடங்களும் காட்டணும். நாங்கள் அப்படியே போய் எங்களுக்கு காடி கொள்கிறேன். என்ன தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் வந்து வெலிங்கன் சந்தி அதெல்லாம் காட்டணும் நாங்களுக்கு. இப்படி நாங்கள் நேராக போய் அங்கால ஹொஸ்டல் ரோட் மிச்சம் காட்டணும். சந்தை அடி அதெல்லாம் காட்டணும். அதில் காட்டி உங்களை தொடர்ந்து கொள்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம். எல்லாம் நிறைய ஏனையன் ரோடெல்லாம் பேமெண்ட் கடைகள் போட்டு வைத்து கொண்டிருக்கிறோம். இதில் வரைக்கும் இங்காலெல்லாம் குருநகருக்கு போய்க்கொள்ளலாம். இங்காலே பக்கம் இடப்பக்கம் எல்லாம் திரும்பினா இது நாங்கள் போய்க்கு வந்து இதுலேயும் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று வருது. நல்ல பெரிய பெரிய மரங்கள் வந்து கொண்டு அந்த வியூ நல்லா அதை பார்க்க. இந்த டவுன் ஏரியான்றதில் இப்போ அந்த மத்தியான வெயிலுக்கு வந்து நல்ல க்ரௌடாக இருக்குது. சில உள்ளூர் ஊர்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த நேரம் எல்லாம் போனால் ஒரு க்ரௌடும் இருக்காது. ரோட்டெல்லாம் வரிச்சு போயிருக்கு. எப்படி நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். இங்கே இதில் ஒரு பெரிய டேங்க் இருக்குது. இப்போ இல்லை போலையா அதில் தெரியல மரங்கள் மறைக்குது.
அது உங்களோட கழுகு பார்வை தானே இங்கே ஒரு உடுப்பு கடை வருது பாருங்க. எறும்பு சாப்பிட்றதா? இங்கே ஒரு கராஜ் வந்து இவங்களை காடிக்கணும் போகிறேன். கோடக்கரை வீதி அப்படின்னா சீரடி சித்த மருத்துவ குடிலாம் கொண்டு போறீங்களா? இப்போ வத்தப்பழ சீசன் வந்துட்டேனே வெக்கைக்கு. இங்கால விஜிதா கேக்ஸா நல்லா இருக்குமா? ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். மேடம் பேர்த்து வரட்டும், மேடம் பேர்த்து வரட்டும். அடுத்த பேர்த்து யார் மக்களே இல்லை. நாங்கள் போயிட்டு வந்து சங்கான மெஸ்லாம் கடந்து வந்துட்டோமோ? அப்படி இங்கால பார்த்தோம்னா இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று வருது. இந்த கடையில் வந்து கோர்ஸ் ஒன்று வருவேண்ணே. ஓகே, இதில் பார்த்தோம்னா சங்கானை மெஸ். வித்தியாசமாக இருக்கும். முன்னே இதெல்லாம் அந்த டிசைன் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. இங்கேயும் இருக்கு. ஓகே, நாங்கள் பார்த்தோம். இதில் போய் அடுத்த கப்ரிஸ். இங்கே முந்தியெல்லாம் நாங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படி நல்லா இருக்குது. இப்போ கனாலமாச்சு சாப்பிட்டு பார்த்து என்னமே தெரியல. இல்லடாப்பா வீடியோ டைம் இந்த லென்த் ஆயிரம் இல்லை. முடிய சொல்லலாமா? சரி. ஓ, நல்ல வாசம் ஒன்று வருது. ஃபேமிலி மாரி மெடிசன். ஓகே. இப்போ வந்து உடம்பெல்லாம் போகுது என்ன 10 400 10 300 அண்டனே. அந்த சாறுகள் குறைவாக இருக்கும். இந்தியாவில் புதுசாக துறக்க போகிறாங்க. மஞ்சள் கட்டுறவங்க தெரியலடா. மஞ்சள் இங்கால கட்டுறங்க கட்டுப்படுது. இங்கால பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் கோர்ட்ஸ் என்ன நீதிமன்ற வளாகம். இதில் வந்து இந்த என்ன சத்தம் போடக்கூடாது என்ன நாங்கள் வைக்கிறதெல்லாம் கேட்காடா பாடே. ஓகே, இங்கே பார்த்தோம்னா போலீஸ் எல்லாம் காவலை நிற்கிறான். இந்த நிறைய வாகனங்கள்லாம் பிடிச்சி போட்டு அப்படி எல்லாம் உப்பி போயெல்லாம் கிடக்குது. ஏலம்புற வெள்ளை இதுகள் எல்லாம் நீதிமன்ற வாகனம் போனா வந்து இப்ப நாங்கள் வெள்ள பக்கம் திருப்போம். அந்த லைப்ரரியை காட்டுவோம். நாங்கள் இந்த காரை பின்னால் ஒரு கார் வருது. இது ஒன்று வருது. பூமல் கொண்டு கொண்டு போயினோடா. இப்ப நாங்கள் வெள்ளப்பக்கம் திருப்ப போறோம். வெள்ளப்பக்கம் திருப்பினோம்னா யாழ்ப்பாண பொது நூலகம் பார்க்கலாம். நாங்கள் அதையும் பார்த்து கொண்டு அந்த காலத்துல படிச்சு நாங்கள் இங்களை வந்து எல்லாம் வாகனங்கள் எல்லாம் நிற்குது. மரங்கள் நிற்கிறதால வந்து கூட வாகனங்கள் பாகிங்களை நிற்குது. ஏதோ ரோட்டை பெருவிக்க போறாங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த நிறைய எல்லாம் ஒதுக்கினா எல்லாம் விவசாய திட்டத்தில் யாழ்ப்பாணம் லைப்ரரி ஒதுக்கின அந்த பிரச்சனை எல்லாம் ஓகே. அதெல்லாம் போனதா இப்படி நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்பல. எங்களுக்கு தெரியாதுல நாங்கள் தெளிவாக சொல்லலை. நீங்களை பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் பொது நூலகம். இப்போ ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இங்கால சென்ட்ரல் காலேஜ் இந்த கிரவுண்டு மேட்ச் நடக்குது போலையா? ஓகே, காட்டலாம். இப்போ இங்கால பார்த்தோம்னா இங்கால வந்து திருவள்ளுவர் கலாச்சார மன்றம் என்ற பேர் மாற்றியாச்சு இல்லைண்ணே. யாழ்ப்பாண கலாச்சார மன்றம் அங்கே இருக்கான் பேர் இருக்குது. இப்போ யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். ஓகே, இப்போ பேர் மாற்றிட்டாங்க. இதில் ஏதோ நிறைய இஷ்யூ நடந்தது. இதில் வந்து இங்கிலீஷில் பேர் இருந்து தான் தமிழில் இல்லையாண்டு. இப்போ அதில் 3 பெரிய போட்டுக்கணும் தமிழில். இங்கே பார்த்தோம்னா இப்போ நாங்கள் தொடங்கி நடத்துக்கே வந்துட்டோம். வேணே நல்லா இருக்குமா? ஓகே, இதில் வந்து ஐஸ்கிரீம் கொண்டு வாங்குவோம். வேணே சொப்பு வாங்க. எது வாங்க ப்ரோ? நான் விரும்பான வாங்க. உலங்கையில சாவடி எல்லாருமே போட்டோ போட்டிருக்கீங்களா? அது விக்கிறீங்களா? அது வரையிலே மணிக்கு வந்தாலும் விற்கலாம். எவ்வளவு? 150. ஓகே, 300 ரூபா பாரு. நீதானே இந்த நல்ல படியண்டா பாரு. ஒரு வாரம் நான் தான் பிகேல பார்த்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு நல்ல ஹியூமனிக் மியூசிக் கொண்டு போட்டு வரேன். பாரு இப்போ வந்து சங்கர் ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டான். ஃபென்டாஸ்டிக். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா யூஸ் ஐஸ்கிரீம் குடிக்கத்தான் நல்லா ஆகும். வேறட்டோ அப்பாடியோ. சரி, வந்து என்ன இருந்தாலும் எல்லாம் கொமெண்ட்ல ஒரு சொல்லிக்கோங்க சங்கட்ட இந்த நல்ல மனசுக்காண்டி. எங்க ரெண்டு குடிக்க போட்டு ஓகே. ஒரு நல்ல நிப்பாட்டுறாப்பா. நல்ல ஒரு குளிர்மையா தெரியுது.
மும்மணிக்காரன் வந்து அடிக்க போறான். தம்பி வாகன தேடுவாங்களே. அப்பாடி எப்படி ஸ்டாண்ட் பாதியே நல்ல இடம் தான். லேட்டாப்பா கையில யாரு. சரி ஓகே, இப்போ நாங்கள் இதை குடிக்க போறோம். இதுல வந்து இது இந்த ஃபென்டாஸ்டிக் உள்ள சாக்லேட் எல்லாம் வரும் இல்லைண்ணா? வெளியே நாட்கள் இந்த மேலேல வந்து நட்ஸுகள் போட்டிருக்கும். மேலே நல்ல திக்கான ஒரு சாக்லேட் இது போட்டிருக்கும். என்ன உள்ளே வந்து ஒரு கட்டியா ஐஸ்கிரீம் முடிய கட்டியா நட்ஸ் இருக்கும். அதான் சாக்லேட் 150 ரூபாண்ணா. ஒரு கடையில் வாங்க 120 ரூபாய்க்கு வாங்குறேண்ணா. அதான் இப்போ 2 நாளைக்கு மேலே குடிச்சா 120 ரூபா. வேற பிராண்ட் வைக்கிறது மஜிக் எல்லாம் அப்படி ஐஸ்கிரீம் குடிக்கிறத பார்த்தா வெறுப்பாகும். குடிச்சிட்டு அப்படி நாங்கள் மிச்ச இடம் பார்க்கணும். அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்றோம். சரி, இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு திருப்பி காகல் சடிக்கு வந்துட்டோம். இப்போ காகல் சடியில் பிறகு தான் பார்க்க கஞ்சாமல் வருது. முந்தி எல்லாம் ஒரு கொடி ஒன்றுமே இருக்காதாப்பா. இப்போ அங்கால ஒன்று திறந்தோடனே இங்கால கொடியாக இருக்குது. போட்டிக்கு ஆக்கள் வந்தோன்னா கூட நிறைய இதாக இருக்கு. சரி, அதெல்லாம் நிப்பாட்டுங்க. பாக்கிங்களே விட்டு கதைங்க. வந்து சங்கர் ஃபோன் காய்ச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம். மாறி சொல்லிட்டேன்டா முதல் திருப்பி நம்ம கதை. ஓகே, இப்போ வந்து இடக்கை பக்கம் திருப்பி நாங்கள் போக போகிறோம். ஒரு சின்ன பிள்ளை விட்டேன்டாப்பா. NSB பேங்க் இருக்கு பாருங்க. இதுல பேங்குகளும் நிறைய பேங்க் வரும். அப்படியே ஃபுல்லா பார்மசிகள் நிறைய வரும். அப்படியே காட்டிக்கொள்றேன். இங்கே வந்து ஆஸ்பத்திரி போற பாதைகள், கிளினிக்கு போறது, ஓபிடிக்கு போற அந்த பாதைகள் இருக்குது. எங்களுக்கு காட்டிக்கொள்றேன். இங்கே சிட்டி மெடிக்கல்ஸ் இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா கொமர்ஷியல் பேங்க் வரும். பேங்க் அதில் பெரிய பேங்க் உண்டு. கொமர்ஷியல் பேங்க்ல ஒரு பெரிய இது உண்டு. புதுசா ஒரு 2-3 வருஷம் நினைக்கிறேன் கட்டி பெருசா உண்டு. எங்களுக்கு காட்டி கொண்டு போறோம் பாருங்க. உள்ள விட்டு போய் அவன் வந்து மிதிப்பாங்க. எங்களுக்கு காட்டி கொண்டு போறோம். இதில் வந்து ஃபுல்லா வந்து இதுகள் வரும். அதாவது வந்து பார்மசி ஐட்டங்கள், பார்மசிகள், மற்றது வந்து உடுப்பு கடைகள் உள்ளது வரும். இதுக்கு வந்து இந்த பேமெண்ட் கடைகள் இருக்கு பாருங்க. இதுக்குள்ள இதே போனோம்னா எங்கால யாழ்ப்பாணம் இது சிடிவி பஸ் ஸ்டாண்ட். ஏன்னா அதில் பக்கத்தில் வந்து பூவாலசிங்கன் புத்தக சாலை இருக்குது. இல்லை சிடிவி பஸ் ஸ்டாண்ட். ஏன் வெயில் குளத்து தானே. பாதி காலம்புற யாழ்ப்பாணம், மிச்சம் இரவு யாழ்ப்பாணம். நேர போங்க. சரியா, இதை பாதையால விடுங்க. அதான் அது பிள்ளைதான். இந்த பிள்ளை எங்களை பார்த்தோம்னா எங்கால பழக்கடை. அதாவது வந்து நாங்கள் இப்போ வந்து இங்காலே போகிறோம். அப்படி அது வந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகிறோம். என்ன ஓகே, அப்படியே போகிறோம். எங்களை ஃபுல்லாக பழக்கடை இருக்குது பாருங்க. ஃபுல்லாக இப்போ ஐஸ்கிரீம் வாங்கன்னு சொல்லி நீ தான் வாங்கி தந்தீங்க. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கேட்டு கடைசியாக நீ தான் ஐஸ்கிரீமே வாங்கி தந்த. நீ வந்து நான் எதுக்கால விடுவோம். நீங்க விட பக்கமா வேலை பக்கமா? வேலை பக்கம். ஓகே, ஓகே. நீங்க டிரைவர் பேச்சை கேட்டு நான் நடக்கணும். நீங்க டூரிஸ்ட் கைடு. நீங்க பார்த்தோம்னா இதுக்குதான் பிரைவேட் பஸ்ஸுகள் நிற்கிறது. இங்கே ஃபுல்லாக நிற்குவீங்க. அப்படியே பின்ன பக்கம் காட்டிக்கொள்ளும். நாங்கள் பக்கம் மேரேக்க இதில் இங்காலயம் வந்து 2 கடைகள் இருக்கு. இங்கால கடைகள் நகைக்கடைகள் தொடங்கி இருப்பாருங்க. இங்கே அந்த பேக் கடைகள், மற்ற இது கபிலா பாட்டா, கபிலா மற்ற பாட்டா அதுகள் எல்லாம் கிடைக்கும். ஓகே, அது ஏற்கனவே இது வந்து திருப்பி நின்றுது. அங்கால போன கஸ்தூரியா ரோடு நாங்கள் இன்னும் போகல. இங்கால பார்த்தோன்னா சந்தோஷ் ஜுவல்லரி அப்படி அந்த நிறைய இது புடவை கடைகள் அதெல்லாம் வரும். கமலேஸ்வரி அதெல்லாம் இந்த கடையில் வந்து கொண்டிருக்கும். எங்களை ஒரு 89 எல்லாம் இருக்குது. ரெகுலர் வரிசை இருக்குது. வெயில்ன்றதால கொஞ்சம் சனம் குறைவாக இருக்குது. மற்ற இந்த சீசன் புது சம்பரம் எல்லாம் செம க்ரௌடாக இருக்குது. எங்களை பேமெண்ட் கடையெல்லாம் இருக்குது பாருங்க. காடிக்கோடர் எங்களை ஃபுல்லாக வந்து ப்ரைவேட் பஸ் இருக்குது. மற்ற இதில் வந்து புதுசாக அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங் இருக்குது. போனோம்னா எங்களை வந்து மோச்சுவரி கேட் அதுக்கு போகலாம். பின்பக்கம் மோச்சுவரி கேட், பிணவரை கேட் அதுக்கு போகலாம். அப்படி நாங்கள் காடி கொண்டு போகிறோம். அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து இருக்கிற இதில் வந்து எங்களுக்கு காடி கொண்டு போகிறேன். நர்மதா எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது.
டொப்பாஸ் இருக்குது, விசாரா, கமலேஸ்வரி இது இருக்குது பாருங்க. நல்ல வெயில், செம்ம வெயிலாக கொளுத்துது. இப்போ நாங்கள் இப்படியே போனோம்னால் வெலிங்டன் சந்தைக்கு போய் ஏற்றலாம். கீழ் சூப்பர் மார்க்கெட் வந்து அதுக்கு வந்து நாங்கள் போய் ஏற்றலாம். இப்போ போய் அதையும் பார்த்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. இங்காலே வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கால வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங் இருக்குது பாருங்க. ஒரு லைனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங் தான். அந்த விரல் ஒன்று அப்படி லைனுக்கு அடிக்க வச்சுக்கிறாங்க. லிஃப்டோ? ஓ அதான் எங்கேயோ உள்ள போய் பார்த்துக்கிறேன்னு எப்படி நாங்கள் பார்த்து ஒன்று போவோம். எப்படி பார்த்தோம்னா இங்கே எல்லாம் இந்த வெயிட் ஆட்டோக்கள் அதெல்லாம் நிற்கிறேன். பைக்கில் அனுப்பிட்டு எல்லாம் உள்ள பஸ்ஸில் போயிட்டேன். இப்போ விசிட்டிங் டைம் தானே, ஆட்கள் உள்ள போயிட்டேன். 12 ஒன்றும் இல்லை, இப்போ 12:49. அப்பா யாழ்ப்பாணம் வந்து இப்போ நாங்கள் சும்மா அநேகமாக சுற்றி காட்ட வந்து சிறு இந்த பொதுவான இடங்கள் தான். அதை தாண்டி அங்கே கரையில் நிறைய இருக்கும். நாங்கள் அதில் வந்து ஒரு தனியாக சுற்றி காட்டலாம். இது காலையெல்லாம் போனால் நாங்கள் அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கெல்லாம் போகிற பாதை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அப்புறம் ஒரு தனியாக உங்களுக்கு காணொலியில் சுற்றி காட்டிக்கொள்கிறேன். இப்போ நம்ம பொதுவாக இப்போ நாங்கள் மெயினாக பார்க்குற இடங்களை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். நாங்கள் டியூஷன் அடியெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். நாங்கள் இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று பாருங்க. ஓகே, இப்போ வந்து புதுசாக துறந்த இடமே நான் முக்கியமான இடம் ஹீல்ஸ். லெமன் ஜூஸா? எல்லாமே நல்லா இருக்கு. இங்கால பார்த்தோம்னா கீழ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதான் வெலிங்டன் சந்தி. இதில் பார்த்தோம்னா அப்படி இங்கால பார்த்தோம்னா கீழ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஏற்கனவே காணொலி போட்டிருந்தாங்க நாங்கள். இதில் உண்மையிலே இப்போ வந்து நாங்கள் இடப்பக்கம் இருப்போம். இதில் உண்மையிலே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இது வந்து நல்ல பார்க்கிங் ஏரியா. அதான் செம. இது வந்து நல்ல ஒரு இது ஒன்று இருக்குன்னு வந்து இப்போவும் ஆக்களுக்கு நிற்கணும். அதில் அவன் பேஜ்லான் இருந்தேன் நினைக்கிறேன். ஏதோ முதல் நாளே 1.9 கோடி வசூல்ன்ற மாதிரிலாம் இருந்தது. கீழ் சூப்பர் மார்க்கெட் இப்போ புதுசாக வந்து கட்டியமா. இப்போ வந்து நாங்கள் வின்சென்ட் சந்தியை நோக்கி போகிறோம். ஸ்டான்லி ரோட்டில் வின்சென்ட் சந்தியை நோக்கி போகிறோம். இதில் வந்து நிறைய ஹார்ட்வேர்கள் இருக்கும். ஹார்ட்வேர் மேட்ட முதல்தர விளையாமைப்பு எல்லாம் இருக்குன்னு. இதில் முதல்தர விளையாமைப்பு அப்படி நிறைய இருக்குது. நிறைய ஹார்ட்வேர்கள் வரும் பாருங்க. 2 கரையிலும் வந்து ஹார்ட்வேர் மேலே எலக்ட்ரிக் ஷாப்புகள் அது நிறைய வந்து கொண்டு இருக்கும். அப்படி நான் காட்டி கொண்டு போகிறோம். நம்மளா இதுக்கே ஒரு பிஓசி பேங்க் இருக்குது. அது சும்மா க்ரௌடாக இருக்கும். அதுக்கு யாரிலும் இருக்கு. அது எத்தனை அந்த சரி அதை நான் கேட்கல. மாவல் கடைகள் அது அப்படியே 2 கரையும் வந்து ஒரு காடி கொண்டு போகிறேன். இதே மாதிரி பார்த்து கொண்டு வரலாம். நீங்கள் ஹார்ட்வேர் அதுக்கு வர்றாண்டா கூட இங்கால வரலாம். மற்ற இதுலேயும் ஒரு இது இருக்குது. அது வந்து பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. மற்ற இதில் ஒரு 1 வே வரும். டிஓசி போங்க ஒரு 1 வே வரும். அந்த 1 வேக்குள்ள கொமர்ஷியல் பேங்க் ஒன்று இருக்குது. அதுக்கு அதான் அந்த 1 வே காட்டிக்கொள்கிறேன். அந்த 1 வேலாம் நாங்கள் இப்போ ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். இங்கால இந்தியன் பேங்க் இருக்குது. இங்கால வீக்கோ 90 சிசிடி கடை இருக்குது. HP வேர்ல்டு லேப்டாப் கடை இருக்குது. அப்படியே இதுக்கு வந்து ஒரு 1 வே வருது. இந்த 1 வே கால போனீங்கன்னா இதுக்கு ஒரு கொமர்ஷியல் பேங்க் வரும். அப்படியே நீங்கள் வந்து இன்னொரு 2 பேங்க் அதை வேறு நினைக்கிறேன். அப்படியே இதுக்கு போய்க்கொள்ளலாம். அதாவது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கால பிஓசி பேங்க் வருது பாருங்க. அப்படியே இங்கால பார்த்தோம்னா டயலாக் ஃபோன் கடை, டயலாக் ஃபோன் கடையும் இருக்குது. இதில் இப்படியே போனோம்னா வின்சென்ட் சந்தி 2 பெட்ரோல் செட் வரும். யாரோ கை காட்டிட்டு போய் நம்ம யாரண்டது இயல குடிச்சிட்டு வர்றியோ? சிங்கர் இருக்குது. NSR வெட்டிங் கோலம் இருக்குது. சங்கட்ட வெட்டிங் நடந்தேன்டாப்பா. NSR வெட்டிங் அண்ணன் அடிப்பார். பிறகு இங்க பார்த்தோம்னா வின்சென்ட் சந்தியில 2 பெட்ரோல் செட் இருக்கு பாருங்க. அதுல ஆட்டோவுக்கு அண்ணன் மாதிரி கைகாடி ஒன்று போயிடும். யாருன்னு தெரியல, ஆனால் கைகாடி ஒன்று போயிடும். எப்படி போதும்டா இங்கே பீப்புள்ஸ் லீசிங் இருக்குது. ஒன்றே காட்டுறேன். LG அபான்ஸ் இதில் ஒன்று இருக்குது. காகல் ஸ்கொயர்லேயும் இருக்குது. ஒன்று இதுலேயும் இருக்குது. மற்ற மைலன் சோர்ஸ் என்ன இந்தியன் அந்த இதுகள் எடுக்கலாம். கிரைண்டர்கள் மற்ற அந்த சட்டிகள் அதெல்லாம் எடுக்கலாம். மைலன் சோர்ஸ் இருக்குது பாருங்க. இல்லை இப்படியே போனோம்னா இதான் முட்டாஸ் கடை சந்தி என்று சொல்கிறத. இதில் நாங்கள் இடப்பக்கம் திரும்பினோம்னா சத்ரா சந்தைக்கு போய்கொள்ளலாம். அதை உங்களுக்கு காடி போற வார இடம் எல்லாம் கேட்டு வந்துக்கிறான்டாப்பா. ஒரு தண்ணி ஊற்றி கொண்டு வர போற. இங்கால பார்த்தோன்னா இங்கால ஃபுல்லாக அந்த சில்வர் கடைகள், சில்வர்கள் பித்தளை சாமான்கள் இருக்கிற கடைகள், மற்ற புத்தக கடைகள் எல்லாம் இருக்குது. ஆசிர் வணிக நிலையம், ஹோல்சிலோன் அதெல்லாம் இருக்குறாங்க. ஃபுல்லாக 2 கடையும் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் சாமான்கள் அதெல்லாம் கூட இருக்கு. அங்கால அந்த கஸ்தூரியாரோட நகைக்கடை மாதிரி இங்கால ஃபுல்லாக அந்த சில்வர் சாமான்கள். இப்படி நாங்கள் நேராக போய் சத்ரசை அப்படி நேராக போய் எங்கள் இது இப்போ புது பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதில் ஒரு புது கவரிங் கடையெல்லாம் வந்துருக்கு பாருங்க. குட்டி கோயில் ஒன்று இருக்குது.
அப்படி இதில் பார்த்தோம்னா இதில் இடப்பக்கம் ஒரு இது கிராண்ட் பசார்ன்னு சொல்கிறேன், பசார் லேன்னு சொல்கிறது. அதுக்கு வந்து ஃபுல்லாகவே உடுப்பு கடையில் நிறைய இருக்கும். அப்படியே இந்த டொப்பேஸ் அது நிறைய உடுப்பு கடையில் இருக்குது. இப்போ நாங்கள் நேராக போவோம். இதில் சும்மா உங்களுக்கு காட்டி கொள்கிறேன். இதுக்கு அப்படியே பார்த்தோம்னா ஃபுல்லாக இது ஒன் வே, இதால் மட்டும்தான் போயிடும். மங்காளிபுரத்தில் வேற இல்லாது ஃபுல்லாக உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்கும். நாங்கள் இதில் வந்து அன்னை நாங்கள் ஃபுட் சிட்டி, அந்த காலத்து ஃபுட் சிட்டி. அப்பா என்ன ஒரு என்னொரு இனி நட்காலம் வளர்றது கூட எங்களுக்கு வயசாப்போம். வேண்டாப்பா இப்படி வளர்ந்து வர்றது அதான் நடவணும். உண்மையிலே அதான் வெட்டுறதான் கூட வழியே நடுகிறது சரியான குறைவா இருக்கு. இது சத்திர சந்தை. இங்கால வந்து ஃபுல்லா வந்து கருவாட்டு கடைகள் இருக்கு. 2 கடை இங்காலையும் இருக்கு, இங்காலையும் இருக்கு பாருங்க. கருவாட்டு கடை மாதிரி ஈசோப் எல்லாம் இருக்கு பாருங்க. ஈசோப் மெட்ரோ கேம்பஸ் எப்படின்னா எப்படி நாங்கள் பார்த்துருவோம். இப்போ வந்து இங்காலே வந்து கேக் கொழும்பேசன்ஸ் அதெல்லாம் ஃபேமஸ். அந்த கேக் கடையில் வந்து ஃபேமஸ் கொழும்பேசன்ஸ். இங்கால சிங்கர் ஒன்று இருக்கு பாருங்க. இதுல சிங்கர் ஒன்று இருக்குது. ஓகே எது டான்ஸர் இங்கே டான்ஸர் சரி நானும் தேடுறேன். நீங்கள் சிங்கர் ஃபினான்ஸ் இருக்குது. சிங்கர் ஃபினான்ஸ் மற்ற எங்களை தேவையில்லாத கடைகள் சிலதும் இருக்குது. அது இருக்கு. அதில் தேவையில்லாத கடைனா அது வாங்க வேணும். அது அப்படி எங்களை பார்த்தோம்னா இது வந்து நான் அப்படி நேராக பார்த்தோம்னா முத்தவழி, அதாவது எக்ஸிபிஷன்கள் அதுகள் இசை நிகழ்ச்சிகள் நடக்கிறது முத்தவழி. அப்படி எங்களை பார்த்தோம்னா அதுக்கு முன்னாலே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் யாழ்ப்பாணம் அஞ்சல் அலுவலகம் இருக்குது. இப்போ நாங்கள் இதால் வந்து இடப்பக்கம் திரும்ப போகிறோம். வலப்பக்கம் போனோம்னால் எஸ்எல்டி ஆஃபீஸ் அதில் போய் கொள்ளலாம். இப்போ வந்து இடப்பக்கம் திரும்ப போகிறோம். இடப்பக்கம் திரும்பி நாங்கள் வந்து நேராக பார்த்தோம்னா கோட்டை, யாழ்ப்பாணம் கோட்டை இருக்குது பாருங்க. அடிக்கடி ஏண்டாப்பா இதால் எப்படி பைக் ஓடிக்கொண்டு போகிறதாங்க. இந்த இப்போ எங்களெல்லாம் யாழ்ப்பாணம் கோட்டை இருக்கும், அங்கே பண்ணைகள் இருக்கும். அதில் நான் பிறகு அடுத்த காணொலியில் காட்டிக்கொள்கிறேன். பேக்கிற காணொலியில் எந்த ஆகி கொண்டு போகுது. இங்கே ஒரு பெட்ரோல் செட் இருக்கு பாருங்க. அடுத்து இங்கே வந்து வீரசிங்கம் ஹோல், யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபம். மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நினைவாலயம் இருக்குது. உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு உயிர்கொடை உத்தமன்னு சொல்லி ஒரு நினைவாலயம் ஒன்று இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த கலாச்சார மண்டபம், அதாவது இப்போ திருவள்ளுவர் அந்த பேர் மாதிரி இருக்குது. அந்த மண்டபத்தின் பின்பக்கம் அப்படியே லைப்ரரி பின்பக்கம் வரும். இது பார்த்தோம்னா புது பஸ் ஸ்டாண்ட், யாழ்ப்பாணம் புதிய பஸ் நிலையம். இதில் வந்து பின்னிறங்கள் இந்த பஸ்ஸுகள் கூட நிற்கும். கொழும்பு வெளிமாட்ட பஸ்ஸுகள் கூட, கொழும்பு பஸ்ஸுகள் கூட நிற்கும். எங்களுக்கு போறியோ இப்படி பார்த்தோம்னா இங்கால இந்த இதுகள் குளங்கள், சாக்கடை குளம். இப்படி நேரம் போங்க. நேராக போய் கஸ்தூரியார் ரோட்டில் போவோம் நாங்கள். இதில் பார்த்தோம்னா இங்கால ஃபுல்லாக பார்த்தோம்னா உடுப்பு கடைகள் விரும்புகிறாங்களா எனக்கு இல்லை உடுப்பு கடைகள் விரும்ப. அது வந்து முனீஸ்வரர் லேன்னு சொல்லுவோம். என்ன இந்த முனீஸ்வரர் லேயில் வந்து ஒரு நகை கவரிங் கடை இருக்குது. அப்படியே மிச்சம் எல்லாம் வந்து உடுப்பு கடைகள் லைனுக்கு வரும். இப்போ சீசன் இல்லை, அதில் வந்து வரிச்சோடி போய் கிடக்குன்னு ஆக்களே இல்லை. மற்ற வெயில் மத்தியான நேரம் வந்ததில் கடைகளுக்குள்ளே 2-3 பேர் இருக்கிறோம். இதே இப்போ சித்திரை பெருசப்பிறப்பாக இருந்தால் சரி ஃபுல்லாக ஆக்கள் இருக்கிறாங்க. நினைக்கிறேன் காலையில் போடுறாங்க. சித்திரை வருடப்பிறப்பு நேரம் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. காலையில் போடுறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்படி நேராக போவோம். நேராக போய் நாங்கள் ஓகே. இதில் பார்த்தோம்னா செல்வா செல்வா சினிமா, செல்வா தியேட்டர். ஓகே செல்வா ராஜா அதெல்லாம் இருக்காங்க. ராஜாலாம் காட்டிக்கொள்றேன். கஸ்தூரியார் ரோட்டால் போய் என்ன காட்டிக்கொள்கிறேன். எங்கடா இப்போ இதுக்கு ஒரு பாதை போகுதோ. ஓகே அந்த ஹாஸ்பிட்டல் தானே, ஹாஸ்பிட்டல் பில்டிங் இந்தியாலையும் சரி இதுதான். இப்போ கார் ஒன்று குறுக்க வந்துட்டுது. எங்களுக்கு தெரியுமாப்பாண்ட ஆட்டோங்கார முட்டுப்பட்டு போய் கிடக்குது. பாதை விடுறாரு. நல்ல மனுஷன், நல்லா இருக்கும் அந்த நல்லா இருக்கும். இப்போ இங்கே இடப்பக்கம் திரும்பி அந்த இதால் விடுங்க, கஸ்தூரியார் ரோட் ஒன் வேயால் விடுங்க. ஓகே இப்போ வந்து நாங்கள் இதில் காட்டினாங்களே இப்போ தொடர்ந்து கழிச்சு கொண்டு வரேன். அப்படியே ஒரு தொடர் காணொலியாக பார்ப்பீங்க. இதில் காட்ட வேண்டிய முக்கால்வாசி கிட்ட காட்டி வண்ண பக்கம் எல்லாம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. நேராக போய் கஸ்தூரியார் ரோட்டால் விடுங்க. இதுக்கு பழக்கடை நாங்கள் கேட்குறேன் பார்த்துட்டோம். கஸ்தூரியார் ரோட்டால் போவோம். இதில் போனோம்னா இங்காலே வந்து இங்காலே பக்கம் இந்த ஃபோன் கடைகள் இருக்குது, ஃபோன் கடைகள் இருக்குது. மற்ற இதுகள் கூட இங்கால புத்தக கடைகள் வரும். இதெல்லாம் இந்த க்ராஸ் பண்ணிக்க பார்த்து என்னன்னா அதில் நேராக போலீஸ் பார்த்து நிற்பான். மஞ்சள் கோடு வேறு இருக்கும். அதில் முருகி கொண்டு வந்தால் சோழி முடிஞ்சுது. எங்களை பாட்டா அந்த இது இருக்குது. மற்ற வந்து அங்கால அன்னை புத்தக சாலை அதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வெள்ளப்பக்கம் திரும்பினோம் என்றால் கஸ்தூரியார் ரோட்டில் நாங்கள் போகலாம். முந்துவாங்க அப்படிங்கிற பார்த்தோன்னா இதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குது. அதில் நான் ஒரு காலம் காட்டினதில் தனி காவலின்னு போட்டுக்கொள்கிறோம். இது இந்த கட்டணங்களுக்குள்ள இருக்கிற கடைகளை இப்படி போனோம்னா இதில் நாங்கள் கவிழா காலையிலாம் இது அந்த ஒன் வே இதால் போயிடலாம். அந்த பக்கத்தை தான் வரலாம். அப்படி போனோம்னா இந்த லைன் ஃபுல்லாக வந்து இது இருக்கும். அதாவது வந்து நகைக்கடைகள்
எக்கச்சக்கமான நகை கடைகள் வர முடியும் லைன்ல நிறைய கூட வந்திருக்கிறது நகை கடைகள் மற்ற பணக்கார வீதி என்ன யாழ்ப்பாணத்தின் பணக்கார வீதி இது சங்கர்தான் சொன்னார் முதலாவது அப்படிங்கிற பார்த்தோன்னா இதுல ராஜா கிரீங்க அப்பே முந்தைய கால வயசுல குடிக்கணும்னா ராஜாக்கு தான் தர்றது இங்கே லிங்கனம் இருக்குது அப்படி இதில் பார்த்தோம்னா எங்களை முனிசிபல் பில்டிங் இதில் வந்து டெலிசோன் இருக்குது மற்ற நாங்கள் அடிக்கடி காணொலி போடுற நாங்கள் இது ஜுவானிடெக்ஸ் மற்ற இதில் வந்து என்எஸ்ஆர் ஜுவல்லரி இருக்குது நாங்கள் அந்த காணொலியை போடுறது இருக்குது அப்படியே நேர விட போகிறோமே இதில் பார்த்தோம்னா இதில் ஜுவானிடெக்ஸ் இருக்குது பாருங்க காட்டிக்கல் ஃபேன் ஒரு காணொலி போட்டிருப்பேன் இன்னொரு காணொலி இருக்குது 1 4 இன்னொன்று இருக்குது போடணும் அது ஏற்கனவே நிறைய போடுறாங்க நாங்கள் கஸ்தூரியார் வீதியாலே அப்படியே நேராக போகிறோம் நேராக போய் இங்கே ஸ்ரீநதியாக இருக்குது ஜுவல்லரி இருக்குது நிறைய எப்படி போகணுன்னா நாங்கள் டியூஷன் ஏரியாக்களை போய் கொள்ளலாம் தானே இங்கால வினோ நகை பூங்கான் இருக்குது அப்படி நிறைய நகைக்கடைகள் வருது அப்படி அடுத்த திரையரங்கு ராஜா சினிமா இருக்குது அப்படியே முன்னுக்கு சொக்கோ கிசஸ் எல்லாம் சாக்லேட் கடைகள் எல்லாம் இருக்குது ராஜா சினிமா இருக்குது அப்பா நிறைய கடைகள் அப்படியே வந்துகொண்டே இருக்குது ஃபுல்லாக வந்து இருக்கிற கடையில சொல்லி கொண்டு போய் எங்க இருக்கன்னு காடி கொண்டு போய்க்க பார்க்க புதுசா வர்றாங்க பார்த்துட்டு வந்துச்சு நம்மண்டால் பார்த்துட்டு வந்தால் மாட்டேன் இப்போ எந்த காணொலி பார்த்தா வெறும் நான் சொல்ல வரையில பார்த்துட்டு வரைக்கவே ஒரு இந்த இடத்துல இருக்குது அது ஐடியா ஓகேடாப்பா இப்போ நீ உனக்கு இல்லை அந்த ஐடியா வந்தது இப்போ நேராக விடுங்க உனக்கு இல்லை அந்த ஐடியா வந்தது அப்போ நீ அதை ட்ரை பண்ணி காட்டினா என்ன நாங்கள் கஸ்தூரியா ரோட்ல போகிறோம் அப்படி என்ன நாவலர் சந்தி வரும் அதில் விளக்கை பக்கம் திரும்பினோம்னா நாங்கள் சயின்ஸ் வேர்ல்டுக்கு எல்லாம் போய் கொள்ளலாம் நாங்கள் இதில் போனோம்னா ரொலெக்ஸ் பேக்கரி இதில் எல்லாம் பிறகு ஞாபகம் பெறுறது அந்த காலத்தில் வந்து ஒரு கடையெல்லாம் இதில் பக்கத்தில் இந்த ரொலெக்ஸ் பேக்கரி பக்கத்தில் டியூஷன் காட்டுகளுக்கு வந்து 120 ரூபாய்க்கு அப்பே நாங்கள் படிக்க 2017 பிறகு 17 ரூபாய் 19 அன்ரா பிரிண்டர்ஸ் அதில் இருந்து நாங்கள் இருக்கேன் 2019 அந்த கால பகுதி 17 120 ரூபாய்க்கு தர்றாங்க என்ன காடா உன்னோட வந்து உண்ட கார்டு தானே கொடுத்தேனே இல்லை அன்ரா பிரிண்டர்ஸ் இருக்குது நீங்கள வந்து விஎஸ் கரம்ஷன் இது காணொலி போட்டிருப்பேன் அண்ணா வரட்டுமே விலைப்பக்கம் இதில் பார்த்தோம்னா இதில் சக்ஸஸ் வேறு இல்லை மயக்கம் இருந்தா வெயிலுக்கோ சக்ஸஸ் வேறு இதில் 300 பாருங்க அப்பா வேணேமா நான் வந்து நிறைய காட்டியிருப்பேன் இதில் வந்து காணொலியில் எந்தா போய் கொண்டு நிற்கிறேன் மற்றதில் வந்து நான் பிற நாங்கள் காட்டாத இடங்கள் மெயினாக காட்டாத இடங்கள் நான் பிற காட்டிக்கொள்றேன் இப்படியே நாங்கள் இப்போ அந்த பெருமாள் கோயில் எங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இதில் வந்து நாங்கள் டியூஷன்களுக்கு போய் தெரிஞ்ச இடங்கள் சயின்ஸ் வேர்ல்டு சயின்ஸ் ஹால் பெருமாள் கோயில்களை குறுக்கால வந்து போடுறாங்க சயின்ஸ் ஹால்ல இந்த விலைக்கு வந்து இப்போ சுற்றி வரணும் குறுக்கால அதுக்கால நடந்து விலைக்கு வந்து பெருமாள் கோயிலை கடந்து வரலாம் நீ போயிருக்கிறா அவளையே ஓமடாப்பா ஏன்னா தெரியும் முந்தியெல்லாம் வந்து திரிஞ்ச வேண்டாப்பா நீங்கள சயின்ஸ் வேர்ல்டு எல்லாம் இருக்குது என்ன அவன் தானே மகராஜ் தானே வீட்டு அம்மா முழங்கச்சேரி மகராஜுக்கு இப்போ நாங்கள் இப்படியே போய் பெருமாள் கோயிலையும் பார்த்து சயின்ஸ் கோயிலையும் காடி ஒன்று போகிறேன் இதுக்கெல்லாம் போயிடலாம் அதில் இது இருக்கு கம்மி இருக்கு யாரோ கோல் பண்ணினோம் அதை கோல் பண்ணிட்டேன் பிரச்சனை இல்லை கோல் பண்ணி வாய்ஸ் அடி தான் கஷ்டம் கோல் பண்ணி வீடியோ எடுத்து கொண்டு கேட்க அவன் அடிப்போம் பகல் அடிப்போம் மத்திய அடிப்போம் எடுக்க மாட்டான் ஆனா ஆள் அடிச்சவரை எடுத்துருவான் யார சுராபம் தெரியும் தெரியும் டீ தானே ஜேடி தானே ஜேடி 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 காரணம் அப்படிதான் முதல் டி வி டின்னு வச்சிருந்தவர் என்ன இங்கே ஒரு கோயில் ஒன்று வருது அப்படி இதில் போனோம்னா அதில் பெருமாள் கோயிலுக்கு நான் ஒரு காணொலியில் அதை காட்டினதில்லை அப்போ இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டுவோம்ட்டு வந்து நான் காணொலியாக முடிக்கலாம் நினைக்கிறேன் கன நேரம் வந்துட்டு பார்க்க கன நேரம் பார்க்கறது உங்களுக்கு போர் அடிக்கும் சும்மா ஒன்று அடிச்சு விடுறதாண்டாப்பா இதில் பார்த்தோம்னா பெருமாள் கோயில் யாழ்ப்பாணம் பெயின் அடிச்சுக்கிறேன் இப்போ கட்டடியில் இதுக்கு ஏற்றி பைக் உடைக்காம திருப்புங்க ஜூட்டன் போடுங்க அப்படி அங்கே சயின்ஸ் கோலையும் காட்டி கொண்டு நாங்கள் முடிக்க போகிறோம் ரன்னிங்லேயே முடிக்க போகிறோம் அதில் காலி கோயிலில் தானே முடிக்கலாமே பெருமாள் கோயில் இப்படி நாங்கள் இப்படியே போய் திருப்பி இருக்கா வேலை பக்கம் திருப்பினோம் என்றால் சயின்ஸ் ஹாலுக்கு போகலாமே சாப்பாடு கஷ்டம் சிவப்பா இருக்கு அது சிவப்பா இருக்கிற கூட பரவாயில்ல என்னது இதா இருக்கு மணக்கு மனமா இருக்கு அதுக்கெல்லாம் காசு இருக்கே சாப்பிட முடியும் இப்ப ஒரு வேலை பக்கம் இருப்போம் என்ன
எங்களை வந்து அந்த நாங்க சின்ன பிள்ளைல விளையாடுனேன் எங்களுக்கு எல்லாம் நாங்களும் எங்க எங்களுக்கு வாங்கி தரவே இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தருவா பாப்பேங்க இப்ப முந்தி நாங்கள் அப்ப தனசந்த வீடியோ காய்ச்சினாங்க துவக்க அந்த சின்ன போல்ஸ் போட்டு வந்து துவக்கு அதுக்கு வீட்டை சண்டை அடிக்கிறது இப்போ பிள்ளைகள் போனுக்கு சண்டை அடிக்குதுகள் ஓகே எங்களை பார்த்தோம்னா எங்களை அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் யாரோ ஃபோன் அடிச்சு கொண்டு வைக்கினா யாரும் தெரியல திருப்பி ஃபோன் அடிச்சு கொண்டு வைக்கினா கட் பண்ண சில நேரம் வாய்ஸே காக போயிடும் அதான் கட் பண்ணி கொடுக்கேன் குணசீலன் சார் தரேன் சார் போறா குணசீலன் சார் ஓகே அப்படியே சயின்ஸ் ஹோல் பார்த்துட்டு நான் சேரை பார்த்துட்டு சயின்ஸ் ஹோல்னு சொல்ல மறந்துட்டேன் ஓகே அப்படியே நாங்கள் இதில் வந்து நின்று முடிப்போம் கோயில் ஒன்று வருது அது வீடியோ எடுத்து ஸ்பீட் பிரேக்கர் கோயில் திருவிழாண்ணே சரி இல்லை சரி தண்ணி எடுத்துட்டு போவோமா சரி இல்லை அப்படியே முடிப்போம் நாங்கள் சரி ஓகே நாங்கள் இப்போ காட்டிட்டு அந்த கோயில் வரைக்கும் காட்டிட்டு இதுலேயே யாழ் பார்த்து நிறைய இடங்கள் காட்டாமல் இருக்குது பண்ண பக்கம் அங்கே புது போலீஸ் ஸ்டேஷன் கோட்டை முன்பக்கம் எல்லாம் காட்டாமல் இருக்குது அதே நாங்கள் அடிக்கடி காணொலியில் காட்டிக்கொள்ற இடங்கள் தான் சும்மா சொன்னான்டாப்பா சரி என்ன செய்யறேன்னு சும்மா சொன்னான் நீ அதை நம்புற ஐஸ்கிரீம் காட்டியாச்சல்ல ஆனா அதை நீ தான்டா காட்டினீங்க சரி சரி இப்ப ஒன்றும் இல்ல சரியோ அடுத்த ஒரு காணொலி நாங்க இப்ப காட்டாத இடங்கள் தான் காட்ட போறோம் சரியோ சரி இப்ப வந்து நாங்கள் பார்த்துருப்போம் நீங்க மற்ற இடங்களையும் வந்து நாங்கள் பெரும்பாலும் காட்டிக்கொள்வோம் வீடியோஸ்ல காட்டிக்கொள்ள சுற்றி டைம் வைக்கிற நேரங்களை சுற்றி காட்டிக்கொள்வோம் நீங்க பார்த்துக்கலாம் ஓகே இதோட இந்த காணொலி நான் சொல்ல இந்த காணொலி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம இந்த சேனலை பிஎஸ்என் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே பாய் பாய்